இல்லை படம் வந்து ஒரு இயக்குனராக வந்து தனுஷ் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் தனுஷ் ஃபேனுக்கு அதெல்லாம் திருப்தி கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா இல்லை டைரக்டராக அந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் தெரியுது. பட் நம்மளுக்கு அதிருப்தி என்னென்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரியான ஒரு இமயம் தேவையா அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவர் கொடுத்த இயக்குனராக நான் ரசித்த தனுஷ் வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங். ஆனால் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க. அப்படியா? ராயன் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. படம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வை? இல்லை படம் வந்து ஒரு இயக்குனராக வந்து தனுஷ் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் சப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மென்று தின்னு சக்கையை புழிஞ்ச மேட்டர் தான் அந்த நார்த் மெட்ராஸ் மேட்டர் தான். 2 ரவுடிகள், அவங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், சம்மந்தம் இல்லாமல் தனுஷ் ஃபேமிலி அதை பாதிக்கிறது, இதிலேருந்து தம்பிகளையும் தங்கையும் எப்படி அவர் காக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் போகும். ஆனால் இப்போ ஒரு வெற்றிமாறன் ஃபிலிம்னா வடசென்னை பற்றியோ இல்லை அது சார்ந்தோ இல்லை ஒரு 2 ரவுடிகள் சார்ந்த கதையோ அப்படின்னாக்கா ஒரு டீட்டெயில் இருக்கும். இல்லை இப்போ ரவுடின்னு வடசென்னைன்னு சொல்லணுமா? அது படத்திலேயே வடசென்னை அது மாதிரி தான் இருக்குது. காட்டப்போகிற காட்சிகள் அவங்க வந்து வேற ஒரு ஊரில் இருப்பாங்க. அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னு தெரியாது. டவுனுக்கு போனவங்க தனுஷ் அம்மா அப்பா டவுனுக்கு போனாங்க வரல. 2 தம்பிகளையும் தங்கச்சியும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு வண்டியில் ஏறி, செல்வராவன் ஓட்டுற வண்டியில் ஏறி சென்னைக்கு வர்றாரு. வந்த இடத்துல பார்த்தா அந்த நாட்டு மெட்ராஸ் ஒரு கோயம்பேடு மாதிரி ஒரு ஏரியாவில் வேலை பார்க்குறாரு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுட்டு இது பண்ணுறாரு. இப்படி கதை போகுது. ஆனால் எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து குத்து வெட்டு குத்திக்கிட்டே இருக்காரு. அவர் சுளுக்கி மாதிரி ஒரு ஆயுதம் சின்னதாக ஒரு ஆணி மாதிரி வச்சுட்டு விசுக்குன்னு இது பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இதே தான் இருக்கா? செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதாவது படம் தொடங்கி ஒரு 20 நிமிஷம் தனுஷ் வரல. ஃப்ளாஷ்பேக்கு ஒரு 15 நிமிஷம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓடுது ஃப்ளாஷ்பேக்கு. அது சிறு வயது பருவம். அப்புறமா தான் சென்னைக்கு வந்த பிறகு ஓப்பன் ஆகுது. சாதாரணமாக அறிவும் வராது. அதெல்லாம் தனுஷ் ஃபேனுக்கு அதெல்லாம் திருப்தி கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபேன்லாம் வந்து ஓப்பனிங் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படி தான் இருக்கணும், ஹீரோ வருமோ அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப மிகச்சாதாரணமாக அது 20 நிமிஷம் கழித்து அறிவும் வராது. அது பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷனுக்கு தான் நிறைய சீக்வன்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவருக்கு முக்கியத்துவம் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காரு. தனுஷ் வந்து அதான் அந்த இதுதான் ஃபுல்லாகவே வந்து வன்முறை காட்சிகளாகவே இருக்குது. ஆனால் சில இடங்களில் மிரட்டுறாரு. நடிப்பில் வந்து அது வழக்கம் போலவே தனுஷ் வந்து மிரட்டுறாரு. இப்போ நடிப்பு டைரக்ஷன் ரெண்டுமே பண்ணுறதுனால எதுவும் சிக்கல் இருக்கா படத்தில்? இல்லை அப்படி ஒன்றும் அதை பெரிய பேர்டன் மாதிரி அவருக்கு தெரியலை. ரெண்டுமே நடிப்பையும் ஒரு 4 சீன் பிரமாதமாக பண்ணுறாரு. அந்த ஐபால் அந்த லுக்கே வந்து பேசுது. அப்படி ஒரு மிரட்சியான 50 படங்கள் நடிச்சிருக்காரு. பெரிய அனுபவம். ஆமாம், ஒரு ஆச்சரியமா இருக்கு. டைரக்டராகவும் அவர் வந்து வர்றாருல்ல. இல்லை டைரக்டராகவும் அந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் தெரியுது. பட் நம்மளுக்கு அதிருப்தி என்னன்னா வன்முறை ஓவரா இருக்கு. அது அவசியமற்றதோட பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு போக மாட்டாங்க. தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, இளைஞர்கள் போவாங்க. மற்றபடி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு பவர் பாண்டின்னு ஒரு படம் பண்ணாதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும். எல்லோரும் ரசிக்கிற மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக பார்த்துட்டு வர மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அழகாக ப்ளே பண்ணியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டு குத்து. இப்போ இவங்களோட நடிப்புலாம் எப்படி இருக்குது? உஷாரெல்லாம் மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் எஸ்ஜே சூர்யா, சரவணன். எஸ்ஏ சூர்யா வந்து ஒரு 2 சீன் அருமையாக பண்ணுறாரு. எஸ்ஏ சூர்யாவும் தனுஷும் ஃபஸ்ட்டு சந்திக்கிற காட்சி. அப்போ வந்து அந்த ஒரு ரவுடி, அதாவது சித்தப்பு சரவணன், பருத்தி வீரன் சரவணன், அவர் வந்து கொலை செய்யப்படுவார். அது யார் பண்ணுறது என்னங்கிறது. அப்போ வந்து தனுஷை முன்னாடி உட்கார வச்சுட்டு எப்படி போட்ட, நீ மட்டும் போட்டியா இல்லை எல்லாம் சேர்ந்து போய் போட்டிங்களான்னு அப்படி கேட்பார் எஸ்ஏ சூர்யா. அந்த சீனு அழகாக ரொம்ப ஒரு வழக்கம் போலவே எஸ்ஏ சூர்யா ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு நடிப்புக்கான ஸ்கோப் அந்த படத்தில் இருக்கா? எஸ்ஜே சூர்யா இருக்கு. அதான் 2-3 காட்சிகள் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்துறாரு. பொதுவாகவே அவர் கத்துவார். பொதுவாகவே அந்த கத்துறது தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எரிச்சல்னு வச்சிங்களேன். காளிதாஸ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே ஒரு முக்கியத்துவம் உள்ள. அபர்ணா முரளி சந்தீப்போட காதலியாக வருவாங்க. இதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருந்தும் கூட வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் அடிக்கடி வன்முறை, வெறும் ரத்தாராக ஓடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ரஹ்மானோட இசை வந்து மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. அந்த பாடல் எப்படி? பாடல் வந்து அந்த கிளைமாக்ஸ் அப்படின்னு ஒரு பாடல், அந்த ஒரு பாட்டு கிளைமாக்ஸில்
வர போகி 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 இந்த பாட்டு அதெல்லாம் பிக்சரேஷனும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு முழுக்க முழுக்க ஒரு வன்முறை நிறைந்த ஒரு படத்துக்கு முதல் முறையாக ரகுமான் இந்த படத்தை தான் இசையமைக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா மணிரத்னம் படம்லாம் பண்ணியிருக்காரு, அது வேற ஒரு ஸ்டைல் இருக்கும். இது முழுக்க வன்முறை படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சில இடங்களில் காணாமல் போயிடுறாரு. அந்த பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்குது, அதை பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரியான ஒரு இமயம் தேவையா அப்படிலாம் அவசியப்படலை. இதில் சினிமாட்டோகிராஃபியும் வித்தியாசமாக ஒரு பிளாக் மோட்லேயே பண்ணியிருக்காங்க, ஓம் பிரகாஷ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக ஒரு டைரக்டராகவும் தனுஷ் நிற்கிறாரு. அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது, நுணுக்கமாக ஆட்கள்கிட்ட வேலை வாங்க தெரியுது, அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்குது. நடிக்கவும் செஞ்சுருக்காரு, ஒரு தேர்ந்த நடிகனுடைய. ஆமாம், கண்டிப்பாக அதெல்லாம் செய்கிறாரு. பட் சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு சிறந்த கதையை தேர்வு செய்யலை அவர். இல்லை, இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ்ன்னு எதை பார்க்குறீங்க இந்த படத்தில்? ப்ளஸ் மைனஸ்னால் ஒரு டைரக்டராக அந்த மேக்கிங் தெரியுது, அது வந்து கையாளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது தனுஷ்ட. ஒரு நடிப்பு, அதே மாதிரி மற்ற கலைஞர்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான இது போகுது. பட்டு இந்த சப்ஜெக்ட் எடுத்த களம் இருக்குல்ல, களம் அதெல்லாம் அறத பழசு, ஏற்கனவே பார்த்தது வழக்கமான விஷயங்களே வந்து தொற்றுக்க தான் நம்மளால் அது ஜீரணிக்க முடியல. ஒரு இயக்குனராக அவர் வெற்றி பெற்றிருக்காருல்ல இந்த படத்தில். கண்டிப்பாக. ஆனால் படம் வந்து வணிக ரீதியாக எப்படி போகுது, என்ன மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு இப்போ தான் வந்து முதல் காட்சி முடிஞ்சிருக்குது. அடுத்தடுத்து ஆடியன்ஸ் என்ன நினைக்க போகிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக்கு என்னவோ அதை பொறுத்து தான் அது வெற்றி தோல்வி அமையும். ஆனால் முழுக்க இது வசூலை வாரி குவிக்கும் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. இதே சர்டிஃபிகேட்டே வந்து சென்சார் வந்து தான் கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு வன்முறை. அது கதை இப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு யூஏ மாற்றாமல் சில காட்சிகள் கட் பண்ணாமல் அப்படி இருக்கட்டும்னு சொல்லி கலாநிதி பிடிச்சி போய் தான் அது சர்டிஃபிகேட்டோட வரும். ஏன்னா இப்போ நீங்கள் உள்ள ரசிகர்களை பார்த்தா இது மாதிரியான ஒரு வயலன்ஸ் கொண்டாட்ட படங்களை தான் ஆதரிக்கிறாங்க. ஆமாம். அதுக்காக நம்ம வந்து ஒரு படைப்பாளின்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, இது சினிமா தான் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாதுல்ல. படைப்பாளிக்கும் ஒரு சமூக பொறுப்பு வேணும்ல. அது தனுஷ் போன்ற ஒரு மிகச்சிறந்த நடிகன்ட்ட கலைஞன்ட்ட வேணும்ல. அதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா வன்முறை திணிக்கப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இந்த படத்தில், தங்கை அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட். ஆமாம், அதாவது அது தம்பிகளையும் தங்கையும் காப்பாற்ற எது வேணாலும் செய்வார் அப்படின்னு சின்ன வயசுலேயே அதை ப்ரூவ் பண்ணுற காட்சிகளாக இருக்குது. அப்படி அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். குடும்பத்துக்காக அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காக எப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிற இது நல்லா இருக்குது. தவிர அதை கடந்து போனீங்கன்னா வழக்கமான ஒரு நார்த் மெட்ராஸ் கதையாக, ரவுடிசம் கதையாக மாறும்போது தான் நம்மளுக்கு வந்து எரிச்சல். அதை வந்து இன்னொரு 10 சீன் 5 சீன் சூப்பராக இருக்குங்க. இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ் கொஞ்சம், அப்புறம் தனுஷ் சூர்யாவை சந்திக்கிற இடம், இதெல்லாம் உண்மையிலேயே புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு அழுத்தமாக இருக்குது, அட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இன்னொரு 10-15 சீன் இந்த மாதிரி நான் அடர்த்தியாக பண்ணியிருந்தாக்கா எல்லாருமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு படமாக வந்துடும். ஒரு 50வது படத்தில் ஒரு இயக்குனராக தன்னை நிரூபிச்சிருக்காரு, ஒரு நடிகராகவும் ஒரு மேம்பட்டு இருக்கிறார் இந்த படத்தில் அவர். இல்லை அது வந்து சொல்லலாம்ல, அது கரெக்டாக. அதான் அந்த மேக்கிங் வருது. சப்ஜெக்ட் வைஸு, இந்த வயலன்ஸ் வைஸு அது பெரிய நெகட்டிவ் தான். அது என்ன தங்க ஊசியாக இருந்தால் கண்ணில் குத்திக்க முடியாதுல்ல. அதை மட்டும் ஒழுங்குபடுத்தியிருந்தான்னா இந்த படம் வந்து தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக, இயக்குனராக பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவர் கொடுத்த இயக்குனராக நான் ரசித்த தனுஷ் வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங். ஆனால் எனக்கு இயக்கமும் அத்துப்படி, இயக்கமும் அதுலேயும் நான் மிரட்ட முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.